சென்செக்ஸ் நிப்டி வரலாறு காணாத அளவில் சரிவை சந்தித்ததால் முதலீட்டாளர்களுக்கு 19 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ், இந்திய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி ஆகியவை கடந்த வாரம் ஏறுமுகத்தில் இருந்தன. அதன்பின் கடந்த செவ்வாய்க்கிழமை கடும் வீழ்ச்சியடைந்த நிலையில் புதன்கிழமை சற்று ஏற்றம் கண்டது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பரஸ்பர வரி விதிப்பு காரணமாக வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தன. கடந்த வாரம் சென்செக்ஸ் 930 புள்ளிகளும், நிப்டி 345 புள்ளிகளும் சரிந்து வர்த்தகம் நிறைவடைந்தது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் கடந்த வார வர்த்தக முடிவில் 75,364 புள்ளிகளில் நிறைவடைந்தது. இன்று மதியம் 1 மணி அளவில் சுமார் 3,200 புள்ளிகள் சரிந்து 72,133 புள்ளிகளில் வர்த்தகமானது. இந்திய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி கடந்த வார வர்த்தகத்தில் 22,904 புள்ளிகளில் நிறைவடைந்தது. இன்று மதியம் 1 மணி அளவில் சுமார் 1000 புள்ளிகள் சரிந்து 21,850 புள்ளிகளில் வர்த்தகமானது. இந்நிலையில் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி வரலாறு காணாத வகையில் சரிவை சந்தித்துள்ளதால் முதலீட்டாளர்களுக்கு ஒரு நாளில் மட்டும் 19 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது.